தீபத்தூண் முதலில் வந்ததா அல்லது தர்கா முதல்ல வந்ததா? தீபத்தூண் தான் முதல்ல வந்துச்சு. இன்னைக்கு தமிழக அரசு வேறு ஒரு சால்ஜாப்புக்காக இது சமணர் காலத்திலிருந்துன்னு சொல்றாங்கல்ல, அப்ப தர்கா எப்போ வந்து 100 வருஷத்துக்கு முன்னால வந்த தர்கா இது எங்களுடைய தர்காவின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா, அப்போ மீண்டும் இதை அயோத்தியா மாற்றணும் இங்கு உள்ளவர்கள் பேசுவதில்லை. முதல்ல இந்த தர்கா எங்கிருந்து வந்தது? ஒருவரை இறந்து போனால் அடக்கம் செய்து அவருக்காக பிரார்த்தனை செய்வது இல்லை அவர்கிட்டே வழிபடுவது, ரெண்டுமே பண்றாங்க. இதுக்கு பேரு எந்த இடத்தில் சிக்கந்தர் அவுலியா தர்கா நீங்க மலை மேல வச்சிருக்கீங்களோ அங்க அவருடைய அடக்கத்தலம் இருக்காங்க. இது தர்கா ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அப்ப இங்க இருக்கிற இந்துக்களை இளிச்சவாயன்னு தர்கா கமிட்டி நினைக்கிறதா அல்ல தர்கா கமிட்டியை தூண்டிவிட்டு ஐயா ஸ்டாலின் மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாரே? அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். ஓகே, திருப்பரங்குன்ற விவகாரம் நாடு முழுக்க நிறைய இடங்களில் பேசுபொருளாக இருக்குது. ஸோ சமீபத்தில் அரசு தரப்புலேருந்து வாதாடி இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அது சர்வேக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, தீபத்தூணே கிடையாது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அதோடைய ஒரு படி மேலே போயிட்டு இன்னைக்கு அது தீபத்தூண் தான், ஆனால் சமணர் காலத்து தீபத்தூண் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ அரசு தரப்பு கிட்டத்தட்ட கோவில் நிர்வாகம் எல்லாருமே கோவிலுக்கு எதிராகவும் இந்த தீபத்தூணுக்கு எதிராகவுமே வாதாடுறதை பார்க்க முடியுது. ஸோ முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை. திருப்பரங்குன்றம் புனிதமிக்க மலை என்பது இந்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வணங்கக்கூடிய ஒரு மலை. ஓகே, இதில் திமுக ஆட்சி அவங்க கட்சி கொள்கையாக கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குன்னு நம்ம ஏற்றுக்க முடியுது. ஆனால் ஒரு தமிழக அரசின் முதல்வராக ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது அவர் இங்கே இருக்கிற இந்த மாநிலத்தின் 85% இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை அவர்களுடைய நம்பிக்கைகளை அவர் பாதுகாத்து தான் ஆகணும். ஆனால் அவர் தனக்குள் என்ன நம்பிக்கையை வைத்திருக்கிறாரோ அதை அரசின் நம்பிக்கையாக அவர் நெருக்கடி கொடுப்பதனால தான் இத்தனை பிரச்சனைகளை தமிழக அரசா நின்று கொண்டு நீதிமன்றத்திடத்தில் தலைகுனிவை பார்க்குது. மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. ஒரு ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ண முடியும் என்பதற்கு திமுக ஆட்சியில் இந்த திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்பது அது ஒரு புனிதமிக்க மலை என்பதையே இல்லைன்னு ஆக்குனாங்க. இல்லை அங்கே ஆடு கோழி அறுக்கலாம் அப்படின்னு திமுக சார்பில் இருக்கிற அடிப்படைவாத சக்திகள் எல்லாரும் ஆட்டை மேலே போட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணாங்க. பிறகு அதற்கு அடுத்ததாக மறுபிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, அங்கே நம்ம முஸ்லீம் லீக்கினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த மலையின் அடிவாரத்தில் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டு அடுத்த பிரச்சனையை மேற்கொள்கிறார். அதுக்கடுத்ததாக என்ன வருதுன்னா, அங்கே எங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சிக்கந்தர் மலைன்னு பேசுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து எம்எல்ஏ அப்துல் சமத் அவர் போய் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறார். இப்போ இது பிரச்சனையான பிறகு நீதிமன்றம் சொல்கிறது இல்லை, இது சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது, இது திருப்பரங்குன்றம் மலை தான், அப்படித்தான் நம்ம அழைக்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லப்படுது. சொன்ன பிறகும் கூட மறுபடி திமுக என்ன பண்ணுதுன்னா, இல்லை உங்களுடைய விஷயங்களை இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிச்சிருவாங்க, மீண்டும் இதை அயோத்தியாக ஆக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய உச்சமாக தரப்பை தாண்டி இங்க இருக்க பாஜக இருக்கக்கூடிய நிறைய சீனியர் தலைவர்களே சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ இது அயோத்தியா மாறுவதில் என்ன தப்பு இருக்கு, அயோத்தியும் இந்தியாவில தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அயோத்தியாக மாறுவதில் என்ன தப்புன்னா, அயோத்தி என்பது பாபர் மசூதி என்று முகலாயர்கள் காலத்தில் அங்கிருந்த ராமரின் கோவிலை இடித்துவிட்டு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல்.
அதை இடிச்சாங்கன்னா அது இந்துக்களுடைய எழுச்சி, இரண்டாவது தங்களுடைய ஜென்ம பூமியை மீட்க வேண்டும் என்கிற வேட்கை இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் மலையில வந்து தர்காவை இடிக்கணும்னு யாருக்கும் ஒரு வேட்கை எல்லாம் கிடையாது. ரெண்டாவது தர்கா மலையின் மீது இருக்கிறது, இந்த தீபத்தூண் என்பது 15 மீட்டர்ல அதுவும் தனியா இருக்கு. வருடத்தில் ஒரே ஒரு நாள் சென்று ஒரே 1 மணி நேரத்திற்குள் அந்த தீபத்தை ஏற்றி விட்டு இறங்கி விடணும், அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வந்து அயோத்தியை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா வருடம் முழுக்க அயோத்தியினுடைய ராமஜென்ம பூமியில அந்த கோவில் வழிபாடு நடப்பதற்கும், வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தீபத்துல எண்ணெய் ஊத்தி அங்க திரிய போட்டு தீபம் ஏற்றுவதற்கும் அதுல என்ன தர்காவுக்கு பிரச்சனை வந்துட போகுது? ஆனா அயோத்தி என்பது ஒரு நல்ல பேரு, அயோத்தி என்பது நல்ல புனிதமிக்க நகரம், இந்துக்களுடைய ஒரு ஜென்ம பூமி. அப்ப அது மாதிரி இங்க வந்துருமான்னா அப்படி இங்க வந்தா நல்லதுன்னு சொல்லுவது தர்காவை இடிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை, இவர்களுடைய கேள்விக்கான பதிலாகத்தான் அது இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசாக இருந்து கொண்டு நீங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க. இதுல யாருக்கு பிரச்சனை? முதல்ல இதுல இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்ப ஏன் இந்து சமய அறநிலையத்துறை போய் முதல்ல அவர்கள் தடுக்கிறார்கள்? இல்ல, இது வந்து நாங்க ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு. இல்ல, அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, 91 சட்டப்படி 1947 இருந்து என்ன இருக்கோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவுடைய வாதமா இருக்கு. ஸோ 91வது சட்டத்துப்படி அப்படியே தான் இருக்கணும், அது தர்காவாக தான் இருக்கணும், கோவிலாக தான் இருக்கணும், தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்ற கிடையாது, உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுறாங்க, அந்த மரபு தான் பின்பற்றணும் அவங்க சொல்றாங்க. மாற்றுறது பாஜக தான் முயற்சிக்குது, இந்து முன்னணியினர் தான் முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மரபையே மாற்றாங்க இவங்க அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வழிபாட்டு முறை என்பது 1947க்கு பிறகு வந்ததா? நான் சுதந்திரத்துக்கே போயிடும், 47க்கு பிறகு வந்ததா, அல்லது இந்துக்களின் வழிபாட்டு முறை என்பது காலம் காலமாக தொன்று தொட்டு இருக்கிறதா? காலம் காலமா இருக்கிறதுக்கு பேர் தானே சனாதன தர்மம் சொல்றோம். அப்ப இவங்க வந்து இல்ல 93ல இருந்து இப்படி இருக்கு, இல்ல 1947ல இருந்து இப்படி இருக்கு அப்படின்னு உதாரணம் காட்டுவதே முதல்ல தப்பு. இரண்டாவது, அது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால இங்க யாருக்கு பிரச்சனை? முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைய தேதி வரை எந்த இஸ்லாமிய அமைப்பும் அங்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை நாங்கள் தடுக்கிறோன்னு எஸ்டிபிஐ சொல்லல. அது வந்து பயங்கரவாதத்திற்காகவே இஸ்லாமிய இளைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு அமைப்பு, அவர்களே தடுக்கல. மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா இருக்கிறாரு, அவர் எப்பயாச்சும் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அவரும் பேட்டி கொடுக்கல. ஆளூர் ஷானவாஸ் எதற்கெடுத்தாலும் பிசிகாவில் இருந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு வேண்டாத தேவையற்ற விஷயத்தை பேசுவார். அவராவது ஏதாவது பேசியிருக்கிறாரா? தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை நாங்கள் விடமாட்டோம் தடுத்திருக்கிறாரா? இல்லை. சரி, வேற ஏதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளோ இல்லை லெட்டர் பேடு இஸ்லாமிய அமைப்புகளாவது இருக்கும்ல, அவர்களாவது வந்து தடுத்திருக்கிறாங்களா? இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமா எந்த இஸ்லாமிய அமைப்பும் இஸ்லாமிய தலைவர்களும் கட்சிக்காரர்களோ எம்எல்ஏவோ எம்பியோ யாருமே தடுக்காத ஒரு விஷயத்துல ஐயா ஸ்டாலின் வந்து இவ்வளவு மெனக்கெட்டு இல்லை மதக்கலவரம் வந்துடும், இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு உரியவர்களாக காட்டப்படுகிறது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் இவர் போய் ஏதோ வாக்கு வங்கிக்காக செய்யற இந்த தாஜா அரசியல் இருக்குல்ல, இஸ்லாமியர்களை விரும்பல, வெறுக்கிறாங்க, ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க விதமாகத்தான் ஸ்டாலினை பாக்குறாங்க. இப்ப இருக்க இந்த சமீபத்தில் நடந்த விவாதத்துல கூட தர்கா தரப்பினர் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய தரப்பு வாதத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து தர்காவுக்கு சொந்தமான இடம், ஸோ இந்த இடத்துல தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மரபு கிடையாது அப்படின்னு தர்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது. அயோத்தி மீண்டும் திருப்பரங்குன்றத்தில் உருவாகும்னு சில பாஜக தலைவர்களோ அல்லது இந்து முன்னணியில் உள்ள சில தலைவர்களோ பேசுவதற்கு இந்த தர்கா கமிட்டி பேசுற வார்த்தைக்கு பதிலடியாக பேசக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. நான் என்ன கேட்குறேன், இது தீபத்தூண் முதலில் வந்ததா அல்லது தர்கா முதல்ல வந்ததா? தீபத்தூண் தான் முதல்ல வந்துச்சு. இன்னைக்கு தமிழக அரசு வேறு ஒரு சால்ஜாப்புக்காக இது சமணர் காலத்திலிருந்துன்னு சொல்றாங்கல்ல, அப்ப தர்கா எப்போ வந்தது? 300 வருஷத்துக்கு முன்னால வந்த தர்கா இது எங்களுடைய தர்காவின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா, அப்போ மீண்டும் இதை அயோத்தியா மாற்றணும்னு இங்க உள்ளவர்கள் பேசுவதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறது யாரு? இந்த தர்கா கமிட்டி. நான் கேட்கிறேன், இந்த தர்கா கமிட்டி எங்கிருந்து வந்துச்சு? முதல்ல இந்த தர்கா எங்கிருந்து வந்தது? ஒருவரை இறந்து போனால் அடக்கம் செய்து அவருக்காக பிரார்த்தனை செய்வது இல்ல அவர்கிட்டே வழிபடுவது, ரெண்டுமே பண்றாங்க. இதுக்கு பேரு தர்கா. நான் என்ன கேட்கிறேன், எந்த இடத்தில் சிக்கந்தர் அவுலியா தர்கா நீங்க மலை மேல வச்சிருக்கீங்களோ அங்க அவருடைய அடக்கத்தலம் இருக்கா? இல்ல. அவருடைய நினைவுக்காக ஒரு வழிபாட ஒரு நினைவை செய்வதற்கு வச்சிருக்கீங்க. இது எப்போ வைத்தீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்குதா? கிடையாது. இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கா? கிடையாது. இல்ல இப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கக்கூடிய தீபத்தூண் தமிழ்நாடு அரசின் கணக்கின்படி இன்னைக்கு சொல்ற சால்ஜாப்பின்படி பார்த்தாலே இது சமணர்கள் காலம்னா, அதையும் தாண்டி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணை இது தர்கா ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா
அப்போ இங்கே இருக்கிற இந்துக்களை இளிச்சவாயன்னு தர்கா கமிட்டி நினைக்கிறதா, அல்ல தர்கா கமிட்டியை தூண்டிவிட்டு ஐயா ஸ்டாலின் மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாரா என்ற நியாயமான கேள்விக்கு தமிழக மக்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதோ மதவாத கட்சி பாஜக மதவாதத்தை தான் பேசுகிறார்கள், இவர்கள் திடீரென்று தேர்தல் வந்து விட்டால் மட்டும் இப்படி பேசுகிறார்களேன்னு இந்த யோக்கியம் பேசுற சில பேர் இருக்கிறாங்க, நடுநிலையாளர்கள். இவங்களை பார்த்து நான் என்ன கேட்கிறேன்னா, 300 வருடத்திற்கு முன்னால் வந்த ஒரு தர்கா, அந்த தர்கா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணை சொந்தம் கொண்டாடுகிறது என்றால் இது நியாயமா? இதுக்கு பேர் தர்மமா? இங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியினராக இருக்கட்டும், பாஜகவினராக இருக்கட்டும், இதுல இருந்து ஒரு படி மேல போயிட்டு இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் இஸ்லாத்துல வந்து இந்த தர்கா வழிபாடே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வழிபாட்டு முறைக்குள்ள உள்ள போறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் தானே. அடிப்படையில் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவர் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இஸ்லாமியர்கள் தான் பேசணும். அது இந்து முன்னணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்து முன்னணியினர் என்ன சொல்றாங்கன்னா, அரபு நாடுகளில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில் அது உண்மை. இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவரை அடக்கம் செய்து அவரை வழிபடுவது என்பது இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதாரம் இல்லை. அரபு நாடுகள்ல அப்படி தர்காக்கள் இல்லை. பெரும்பாலான இடங்கள்ல சில அரபு நாடுகள்ல அப்படி தர்காக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாரதத்துல எல்லா இடங்களிலும் ஏன் தர்காக்கள் வந்துச்சுன்னா, பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் யாரும் அரேபியர்களுடைய பிள்ளைகள் கிடையாது, ஷேக்குடைய வாரிசு கிடையாது. இவர்கள் இங்க உள்ள குப்பனும் சுப்பனும் ராமசாமியும் முனியம்மாவும் இவங்களுக்கு பிறந்தவன் தான் காலப்போக்கில் இந்த மதத்தை விரும்பி அல்லது ஒரு அடக்குமுறை அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுடைய முன்னோர்கள் 5 தலைமுறைக்கு முன்னால 6 தலைமுறைக்கு முன்னால இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கைக்கு அவங்க வந்துட்டா கூட இந்த பாரதத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அவங்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் பூ புனித நீராட்டி விழா கொண்டாடுவாங்க. அரேபியர்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லை. ஆனா இஸ்லாமியர்கள் தமிழகத்துல பார்த்தா பூ புனித நீராட்டு விழாவை கொண்டாடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள்ல 7வது மாசம் அல்லது 9வது மாதத்துல ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுது வளைகாப்பு கொண்டாடுவாங்க. நீங்க இஸ்லாமியருடைய எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கும். சந்தனத்தை தடவுவாங்க, வளையல் போடுவாங்க, அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. இன்னும் நடைமுறையில இருக்கு. யார் எல்லார் வீட்லயும் இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, நாங்க இஸ்லாம் என்ற ஒரு வழிபாட்டு முறைக்கு மாறிட்டோம். ஆனா இந்த பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை எங்களால் பிரிக்க முடியல. நாங்க அதில் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பாகிஸ்தான் மதத்தின் பெயரால் ஒரு நாடு துண்டாடும் பொழுது கூட எங்க முன்னோர்கள் போகல. மதத்தின் பெயரால் நாங்க போக மாட்டோம். நாங்க இங்க வழிபாடு செஞ்சுக்குவோம். இந்த மண்ணில், இந்த பாரத தாயினுடைய இந்த மண்ணில், இந்த பண்பாட்டில், இந்த கலாச்சாரத்தில் இருப்போம் என்பதனாலதான் இன்றைக்கும் அந்த நிறைய கலாச்சார தொடர்புகள் இருக்கு. அதனால நீங்க இந்துக்கள்ல நிறைய பேர் இறந்து போய்விட்டால் அவர்கள் முனிவரா இருப்பாங்க, யோகிக்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவர்களை என்ன செய்வாங்கன்னா, அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அது ஒரு வழிபாட்டு தலமாக, ஒரு பிரார்த்தனைக்குரிய இடமாக மாறிப்போம். இப்படி இஸ்லாமியர்கள்ல இறைவனை வணங்கக்கூடியதற்கு பள்ளிவாசல் இருந்தாலும் கூட தங்களுடைய முன்னோர்கள் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்து நிறைய தியாகம் செய்து இறந்து போனவங்களை கௌரவிக்கும் விதமா, நன்றி செலுத்தும் விதமா, அல்லது அவர்களுக்கு வழிபாடு செய்யும் விதமா பல விதங்கள்ல அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்துக்கள் எப்படி அந்த அடக்கத்தலத்தை ஒரு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பார்களோ, தர்காவில் அப்படியே இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க, சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு போய் பாருங்க. அங்க பூ போட்டிருக்கும், பச்சை துணி போட்டிருக்கும், ஒரு விளக்கு ஜோதி எரியும். எந்த ஜோதியை ஏற்றக்கூடாது என்று அந்த தர்கா கமிட்டி தடுக்கிறதோ அந்த தர்காக்குள்ள ஒரு ஜோதி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. சரியா? இது எல்லா தர்காவிலும் இருக்கும். ஆக இஸ்லாமியர்கள்ல பாரதத்தில் உள்ள குறிப்பா இருக்கிற பெரும்பாலான இஸ்லாமியர்கள், பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி வங்கதேசத்தில் இருக்கிறவங்க, இவர்கள் எல்லோருமே தர்கா வழிபாட்டை செய்கிறார்கள் என்றால் அது இஸ்லாமிய நிலைப்பாடு இல்லை அப்படின்றதுக்காக அல்ல. அவர்கள் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியதால் இந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை அவர்களால் பிரிக்க முடியல. அதனால இந்த தர்கா வழிபாடு செய்யறாங்க. அவர்கள் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அப்படி செய்வாங்க. இப்போ இந்துக்கள்லேயே நீங்க பாத்தீங்கன்னா உருவமா சில பேர் வழிபடுறாங்க, அருவமா சில பேர் வழிபடுறாங்க. உருவமாக எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அருவமா வழிபடுறீங்க? அப்படிலாம் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் ஒரு வழிபாடு இருக்கு. அது மாதிரி இங்க வழிபடுறாங்க. அவர்கள் நம்பிக்கையில் இருக்கும் பொழுது, அது ஒரு நம்பிக்கையா இருக்கும்போது அதை தடுக்க வேண்டாம். நாம சொல்றது, நீங்கள் இஸ்லாமியர்கள் தர்காவில் வழிபாடு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் தர்காவிலேயே தீபத்தை ஏற்றி அதை ஒரு பெரிய முக்கியத்துவமாக கருதும் பொழுது 15 மீட்டர் தூரத்துல வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் அன்றைக்கு தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதுல என்ன பிரச்சனை இல்லை? தர்கா கமிட்டி இதோட ஒரு படி மேல போயிட்டு அந்த தீபத்தூணே தர்காவுக்கு சுத்தமான இடத்துல தான் இருக்குன்னே சொல்றாங்க.
ஸோ அந்த தீபத்தூண் வந்து தர்காவுடைய இடத்துலையும் ஒட்டி தான் வருது, அதனால அந்த தூணே வந்து எங்களோட இடத்துல தான் இருக்குன்றாங்க. தீபத்தூண் தர்காவுடைய இடத்தில் இருக்கிறது, அதனால் அதை எங்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து சொன்னால், பாபர் மசூதியை இடித்த பொழுது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் மனவேதனைப்பட்டாலும் உண்மையில இடிக்கப்பட்டதற்கான நோக்கம் நீதிமன்றத்தில் நீண்ட காலம் போராடி ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் நீதிமன்றம் எப்போ தீர்ப்பு சொல்லணும்னு தெரியாது, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம ஜென்மபூமியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அதற்காக செத்தாலும் பரவாயில்லைன்னு எப்படி முடிவு செய்தார்களோ அப்படி தமிழகத்தில் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்காக எங்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் முன்ன போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி போற கூட்டம் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் சக்தியாக திரண்டு அவர்கள் போய் தீபத்தூணை ஏற்றும் பொழுது அதில் சில பேர் இவ்வளவுத்துக்கும் இந்த தர்கா கமிட்டி எங்க இடம் சொன்னதான காரணம், நீ இருந்தாதானடா பிரச்சனை, போய் தர்கா இடிச்சு தரமட்டமாக்கிட்டான்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே இதை போய் மதக்கலவரம் பாசிசம் என்ன சொன்னாலும் ஒரு மனிதனுடைய உணர்வை அளவுக்கு மீறி தூண்டினால் அது என்னவாக முடியும்? அதெல்லாம் வந்துடக்கூடாது, நாங்கள் 144 தடை போட்டோம் அப்படின்றாங்க. 144 தடையெல்லாம் என்னங்க இருக்கு? பாபர் மசூதிக்கு கூட தான் தடை போட்டாங்க, ராணுவம் சூழ்ந்திருந்தது, காவல்துறை சூழ்ந்திருந்தது. ஹிந்து மக்களுடைய எழுச்சிக்கு முன்னால எங்கள் நீண்ட கால தர்ம போராட்டத்திற்கு முடிவே இல்லையா, பரவாயில்ல என்னாலும் பார்த்துக்கொண்டு அவன் கரசாவின்னு போய் இடித்து தரமட்டமாக்குனாங்களா இல்லையா? அத்வானி அவர்கள் அவருடைய சுயசரியில் சொல்கிறார், அன்றைய நாள் எனக்கு கருப்பு நாள் சொல்றாரு. எல்லோரும் இந்த பாபர் மசூதியை இடிச்சதை வந்து பாஜக கொண்டாடுதுன்னு நினைக்கிறாங்க, கிடையாது. அந்த விஷயத்திற்கு ரத யாத்திரை நடத்தின திரு அத்வானி அவர்கள் சொல்றார், அன்றைய நாள் என்பது எனக்கு கருப்பு நாள் என்னுடைய வாழ்க்கையில்னு. ஸோ அதை கவலையாக வருத்தமாக சொல்லுகிறார். ஆனால் கைமீறி போய் விடுகிறது. ஒரு இந்து எழுச்சி வருது, எங்களுக்கு அந்த இடமே கிடைக்காத, எப்படி அதை நாங்கள் வாழும் பொழுதே எங்களுடைய வழிபாட்டை 85% இருக்கிற இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஹிந்துஸ்தான் அப்படின்னு இஸ்லாமியர்களும் சொல்றோம், அரேபியர்களுமே வந்து பலரில் ஹிந்துன்னு தான் சொல்றாங்க, இது வந்து ஹிந்து நாடுன்னு தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நாட்டிலே எங்களுக்கு எப்படி வழிபாடு இல்லாம போயிடும்? நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்து தீபத்தை ஏற்ற சொன்னாலும் மறுபடி தடுக்கிறீங்க, மறுபடியும் நீதிமன்றத்துல போய் அது எல்லைக்கல்னு சொல்றீங்க, மீண்டும் நீதிமன்றத்துல போய் சமணர் காலத்து தீபக்கல் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை என்ன கேட்கிறேன்னா, ஒரு தீபத்தூண் ஏற்றுவதில் உங்களுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு? இல்ல இது தேவையற்ற பிரச்சனத்தை இப்ப உருவாக்குவது. முதலில் தேர்தல் வருகிறது, திமுக மேல மிகப்பெரிய வெறுப்பை விரோதத்தை தமிழக மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாடம் புகட்ட தயாராக இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு வங்கி வேணும், அதை கையில வச்சுக்கணும். ரெண்டாவது பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வேணும், இதை கையில வைத்துக் கொள்ளணும். இதை வைத்துக் கொண்டாலே ஏறக்குறை 25% வாக்கு. இந்த பிரச்சனையை மட்டும் வச்சுதான் சிறுபான்மை ஓட்டை வாங்கணுமா? ஆமாங்க, சிறுபான்மை மக்கள்ல பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்கன்னா முட்டாள்களாக, சிந்திக்க தெரியாதவர்களா இருக்காங்க. இப்படி நான் சொன்னதுமே பாத்தீங்களா, ஒரு இஸ்லாமியர்னு இவர் சொல்றாரு, ஆனா தன் சமூகத்தை முட்டாள்னு சொல்றாரு. பெரும்பான்மை அப்படித்தான் இருக்காங்க. நல்ல அறிவு பெற்றவர்களா இருந்தா என்ன பார்க்கணும்? ஏன்பா நீ வந்து பிஜேபி வந்தால் உன் ஆலயம் அல்லது பிஜேபி வந்தால் உன் மசூதி பாதிக்கப்படும் நீ சொல்றிய, பாரதிய ஜனதா கட்சி இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்துல பிரச்சாரம் செய்யணுமே, எங்களால என்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லுன்னு கேள்வி கேட்டு பாருங்க. எந்த இஸ்லாமியர்ட்டையும் பதில் இருக்காது. இல்ல உத்தரப்பிரதேசத்துக்கு இருந்துச்சு, டேய் உத்தரப்பிரதேசத்தில் நீ போய் கேட்டியா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்க இஸ்லாமியனை பேச சொல்றா, நீ எதுக்குடா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உத்தரப்பிரதேசக்காரனுக்கு வந்து வெளியே பேசுற அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் கிடையாது. நான் கேட்கிறேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சுயம் சேவக், அவரு ஒரு நாட்டின் பிரதமராக மாறி இருக்கிறாரு. ஏதாவது அரசின் திட்டங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாரா? பாகுபாடே கிடையாதுங்க, எல்லாரும் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி தானே சொல்றாரு. பைத்தியக்காரன் சில பேர் என்ன சொல்றான்னா, ரஷ்யா அதிபர் புத்தின் வரும் பொழுது இவர் ஏன் கீதையை கொடுத்தாரு, ஏன் குரானை கொடுக்கணும் அல்லது பைபிளை தரணும்ட்டு. என்னங்க பைத்தியக்காரப்பானவாகும்? குரானை கொடுப்பதற்கு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, பைபிளை தருவதற்கு 40க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ நாடுகள் இருக்கிறது. இந்த நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, இந்த நாட்டினுடைய நாகரிகத்தை, இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை, அல்லது கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய கீதாபதேசம் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை பிற நாட்டினருக்கு கொடுப்பது என்பது அது என்ன கேடு வந்துட போதுன்ற. இதை கூட அரசியலை கேவலமா பேசுற இந்த அயோக்கிய திமுகவையும் இவருடைய அடிவருடுகளையும் என்ன பேசுவீங்க? திட்டமோ இல்லை எந்த ஒரு எதிரோ பண்ணல, பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணல, அதெல்லாம் வந்து இரண்டாவது பட்சமா இருக்கட்டும். ஸோ என்னைக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதிகாரத்தை எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது. எங்கேயுமே வந்து ஒரு எம்பியோ இல்லை ஒரு அமைச்சர் பதவியோ எதுவுமே கொடுத்தது கிடையாதுல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ அதிகாரத்தை கொடுக்காதப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரத்தை கொடுத்துற போகுது? திட்டங்களில் எல்லோருக்கும் சமத்துவம் என்பது ஒரு அரசு அனைவரையும் சமத்துவமாக பார்க்கிறது. ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அரசியல் கட்சியாக எப்படி முடிவு செய்யும்னா,
அதிகாரத்தை பிடிப்பதற்கு வெற்றி ரொம்ப முக்கியம். இப்ப இஸ்லாமியர்கள் பகுதியில் ஒரு இஸ்லாமியரை போட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு தமிழ்நாட்டிலே 10 இஸ்லாமியர் நிற்பார். கிறிஸ்தவர் பகுதியில் போட்டா கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்கன்னா 10 கிறிஸ்தவ வேட்பாளர் நிப்பாட்ட வைப்பாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே தேவையில்லை, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களே ஓட்டு போறாங்க, அப்புறம் எதுக்கு கூட்டணி? இந்துக்கள் கண்ணை மூடிட்டு ஒரு ஆன்மீக கட்சி இந்த தேசத்தை மிகச்சிறப்பாக உலக நாடுகளுக்கு மத்தியில் பிரதமர் கொண்டுட்டு போறாரு, இதை விட என்னையா வேணும், குத்தியா தாமரை இல்லைன்னு எல்லாருமே ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுவதை ஏதோ அவர்கள் மதத்திற்கு எதிராக செய்கிற ஒரு பெரிய பாவம் மாதிரி நினைக்கிற ஒரு மனநிலையை இஸ்லாமிய மத குருக்களும் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் உருவாக்கிட்டாங்க. கிறிஸ்துவ மத குருக்களும் கிறிஸ்துவத்தினுடைய கட்சியில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுமே என்ன பண்றாங்கன்னா, நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா அது கிறிஸ்துவ மதத்துக்கே எதிராக செஞ்ச பாவம்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இப்படி முட்டாள்தனமாக சிந்திக்கிறார்கள். ஆனா நீங்க உத்தரப்பிரதேசத்திலையும் நாகாலாந்திலையும் போய் பாருங்க. உத்தரப்பிரதேசம் தான் பாரதத்திலே அதிக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இஸ்லாமியர்கள் 70% இருக்கிற தொகுதியில உத்தரப்பிரதேசத்துடைய மாநிலத்தின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் போய் பேசுறாரு, உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா இல்லது மதவாதம் வேண்டுமான்னு. வளர்ச்சி வேண்டும், இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறாங்க. அங்க பிஜேபியில ஒரு இந்து கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு. நாகாலாந்து 96% கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதி, அங்க பிரதமர் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார், கிறிஸ்தவர்கள் எல்லாம் வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நாகாலாந்துல 96% கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதியில் வெற்றி பெறுகிறது என்றால் ஏன் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது? வெல்ல முடியும். இந்த மாதிரி சில மத குருக்களையும் சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளையும் வேறு இருக்கணும். இவர்களுக்கு உதவி செய்கிற திமுகவை விரட்டி அடிக்கணும். அது நடப்பதற்கு நாங்கள் கடுமையா முயற்சி செய்கிறோம். அதனால வாக்கு வங்கி அரசியல் என்பது நீண்ட காலத்திற்கு பயன் தராது. இவர்கள் எவ்வளவுதான் அச்சுறுத்தினாலும் இஸ்லாமியர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்தவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக வளர்ச்சி தான் தேவையே தவிர மதம் என்பது நமக்கு வழிபாட்டு முறைக்கான நம் பள்ளிவாசலோடு முடிந்து விடுகிறது. வளர்ச்சி என்பது எப்பொழுது வரும்? தேசம் முதன்மையானது, என் தேசம் வளர்ச்சி பெற வேண்டும், உலகின் குருவாக பாரதம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு பாரத தாயின் பிள்ளைகளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லோரும் சேர்ந்து நினைக்கும் பொழுதுதான் அந்த ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமைக்கு வேலூர் இப்ராஹிம் பாடுபடுறேன். அந்த ஒற்றுமையை சாதித்து காட்டும் வரை களத்துல உறுதியா நிற்போம். ஒரு அரசியல்வாதியா தாண்டி ஒரு இஸ்லாமியரா சொல்லுங்க, திமுக சமீபத்தில் தொடர்ந்து அந்த ஹஜ் பயணத்து திட்டத்திற்காக ஒரு இல்லம் ஓபன் பண்ணியிருக்காங்க, ஹஜ் இல்லம். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா ஒரு இஸ்லாமியரா அரசியல்வாதியை தாண்டி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஹஜ் இல்லத்தை கட்டி முடித்து அதை திறப்பு விழா கொண்டாடிய பிறகு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தா ஒரு இஸ்லாமியரை நிச்சயமா நான் வரவேற்றிருப்பேன். ஒரு நல்ல செயல் செய்திருக்கிறார். ஏன்னா இதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்துல திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரம்மாண்டமான அங்க 13 கோடி ரூபாயில ஹஜ் இல்லத்தை கட்டி முடித்திருக்கிறார். கர்நாடகாவில் பாரதத்திலே பிரம்மாண்டமான ஒரு ஹஜ் இல்லம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் திரு எடியூரப்பா அவர்கள் ஹஜ் இல்லத்தை கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற எல்லா மாநிலங்களும் பார்த்தா பிரம்மாண்டமான ஹஜ் இல்லங்கள் இருக்கும். ஆனா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை மொத்தமாக வாங்கி கொண்டிருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடிகிற நேரத்தில் ஹஜ் இல்லத்திற்கு நான் அடிக்கல் நாட்டுகிறேன் என்று சொல்லுவதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் இவ்வளவு குதிக்கிறதும் சந்தோஷப்படுறதும் அசிங்கமா இல்லையா? நிச்சயமா அடுத்த முறை அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்க போகுதுன்னு ஐயா ஸ்டாலினுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்ப ஏன் செய்யணும்? ஏன் 4.5 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 4.5 வருஷத்துல பாராளுமன்றத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க வெற்றி பெற்ற 2021 அப்பொழுதுமே உங்களுக்கு தான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா வாக்களிச்சாங்க. இத்தனை வாக்குகள் அளித்திருக்கிறார்களே, அப்பொழுதெல்லாம் ஹஜ் இல்லத்தை கட்டாமல் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு ஜஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னால நீங்கள் அடிக்கல் நாட்டிட்டாவே இஸ்லாமியர்கள் ஏமாந்தவன் ஐயா ஸ்டாலின் நம்புறதும், அதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் அதை பெரிய மகிழ்ச்சியா கொண்டாடுவதும், நீங்க என்கிட்ட பார்த்து ஒரு முஸ்லீமா கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்கன்னு சொல்றதும், இதெல்லாம் நகைச்சுவை மட்டும் வேதனையா இருக்கு. நிறைய இஸ்லாமிய அமைப்புகள், நிறைய இஸ்லாமியர்கள் நிறைய வாழ்த்துலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு திமுக தான் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலராக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. நான் கடந்த காலத்தில் சொன்னதை மீண்டும் பேசு தமிழா பேசுனுடைய காணொலியின் மூலம் ஒரு சவால் விடுக்கிறேன். யாரெல்லாம் திமுக இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்திருக்கிறது, பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று பேசுகிறார்களோ அவர்கள் திமுகவில் உள்ள முன்னணி தலைவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களாக இருந்தாலும், பேரை கூட சொல்றேன், அது நவாஸ் கனியா இருக்கட்டும், ஆலூர் ஷா நவாஸா இருக்கட்டும், ஜவாஹிருல்லாவா இருக்கட்டும், தமீமுன் அன்சாரியா இருக்கட்டும், இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா
தைரியமா வாங்க, உங்க பேசு தமிழா பேசல 1 to 1 உட்காரட்டும், 1 மணி நேரம் லைவ் போடுங்க. ஏன்னா எடிட்டிங் கட்டிங் பண்ணா இவங்க அதெல்லாம் வேற வேலை பார்த்துருவாங்க. லைவ் போட்ட மக்கள்கிட்ட இவங்க எல்லாருடைய முகத்தையும் தோல் உரிச்சு காட்டி, இந்த அயோக்கியர்களால் தான் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய 11 ஆண்டு கால நல்லாட்சியில் வரலாற்றில் இஸ்லாமியர்கள் கிடைக்கப்பெறாத எல்லா சலுகைகளும் பெற்றிருக்கிறார்கள். புள்ளி விவரத்தின்படி இந்த தேசத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். இன்றைக்கு எத்தியோப்பியாவில் கூட மிக உயர்ந்த பதக்கத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால், எத்தியோப்பியாவும் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு. அப்போ இத்தனை இஸ்லாமிய நாடுகள் போற்றி புகழ்ந்து அந்த நாட்டின் மிக உயர்ந்த பதக்கம், மக்காவும் மதீனாவும் இஸ்லாமியர்களோட 2 புனித தலங்கள், அந்த நாட்டின் மன்னரிலிருந்து இளவரசர் வரைக்கும் வரவேற்று மிக உயர்ந்த மன்னர் அப்துல்லா பதக்கத்தையே தராங்கன்னா இதை விட என்னங்க செய்ய முடியும்? சும்மா இங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணி திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்ப்பா காட்டுறத இனிமேலும் இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டாங்க, நம்ப கூடாது, சிந்திக்கணும் இஸ்லாமியர்கள். இல்லை, இதே திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதே திமுக தான் பார்த்தோம்னா முஸ்லீம்லேயே வந்து கிட்டத்தட்ட எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கவங்களுக்கு வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலியமா அந்த அமௌண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதில்ல. மாவட்ட ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. ஸோ அவங்க தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் அப்படின்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் உருது கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் உருது கல்வி படிக்கிற மாவட்டங்கள் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று விழுப்புரம், இன்னொன்று வேலூர் மாவட்டம் தான். இந்த 2 மாவட்டத்தில் மொத்தத்துக்கே உருது கல்வி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பள்ளிக்கூடம் கூட இருக்காது. உருது கல்வி படிச்சுட்டு இங்கே எந்த இடத்துல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஏதாவது வேலை கிடைக்குமா? இந்தியா முழுக்க எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா? எங்கேயுமே வேலை கிடைக்காது. உருது கல்வி என்பது பெரிய முக்கியத்துவம் அல்ல, அது குறைந்தபட்சம் காஷ்மீர்லையும் ஹைதராபாத்தில் மட்டும்தான் புழக்கத்தில் இன்றைக்கு இருக்கே தவிர வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை. அப்போ நீங்க இல்லாத ஒன்றுக்கு முயற்சி செய்வதை விட அவனுக்கு தமிழை கற்றுக் கொடுங்க. நிறைய உருது பேசக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு தமிழ் தெரியல இஸ்லாமியர்களுக்கு. அவன் ஏதோ வட இந்தியக்கார மாதிரி நம்பல்கி நிம்பல்கின்னு பேசிக்கிட்டு இருக்கான். படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியரை காட்டும் பொழுது நிம்பல் வரார் நம்பல் போறார் அப்படின்னு ஒருத்தர் தொப்பி போட்டு பேசுவார். இப்ப நான் எவ்வளவு சுத்தமா தமிழ் பேசுறேன். தமிழ் எங்களுடைய உயிரினும் மேலானது எதுக்கு சொல்றோம்? இதெல்லாம் வந்து தமிழ் என்பது ஒரு மொழி. நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன்னா நான் பேசுவேன். எனக்கு எதுக்கு உருதை திணிக்கிறேன்? நான் மொழியா உருதை கத்துக்கிறேன். நான் ஹிந்தியை மொழியா கற்றுக்கொள்கிறேன். எனக்கு யாரும் திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆங்கிலத்தை கூட எனக்கு திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆங்கிலம் ஒன்றும் அற்புதமான மொழியும் கிடையாது. அது ஒரு மொழி அறிவுக்காக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்று பாஜக சொன்னது. அதை தாண்டி இவர்கள் உருது என்பது ஏதோ சமய நம்பிக்கை சார்ந்தது போல திமுக சொல்லிட்டா உடனே இஸ்லாமியத்தில் உருதுக்கு சொல்லிட்டாங்க. ஏன்டா உருது சொன்னதுல உனக்கு என்னடா நன்மை கிடைக்க போகுது? உன் பிள்ளை நான் ஐஏஎஸ் ஆக போறேன்னா உருதுல படிச்சு, உன் பிள்ளை ஐபிஎஸ்க்கு போக போறேன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது குதிப்பான். அதே மாதிரி நீங்க பாத்துங்க, யாரெல்லாம் வந்து பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துகிறார்களோ அந்த மதகுருவுக்கு வந்து நாங்கள் 10,000 தருகிறோம், நாங்கள் 20,000 தரணும். 10,000 மதகுருவுக்கு தரது அரசுடைய வேலையா? இந்துக்களுடைய வரிப்பணத்தையும் கிறிஸ்தவருடைய வரிப்பணத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து அது எப்படி நீ வந்து இஸ்லாமியருடைய மதகுருக்கு தரலாம்? தேவையில்லையா? அது தப்பான விஷயமாச்சு. மதம் சார்ந்த விஷயத்திற்கு அவர் பயன்படுகிறார், அவர் தொழுகை நடத்துகிறார் என்றால் அந்த மதத்தில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த மதகுருவுக்கு பணத்தை கொடுக்கணும், அவருக்கான சந்தாவை கொடுக்கணுமே தவிர அது எப்படி அரசு கொடுக்கலாம்? இது எப்படி பாஜக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பேர் நல்லிணக்கமா? இதுக்கு பேர் மதவாதம். மத அடிப்படையில் செயல்படுவதற்கு ஒரு அரசே முன்னின்று திமுக ஆட்சியில் நடக்கிறது என்றால் அதுதான் மதவாதம், அதுதான் பாசிசம். அந்த பாசிசத்தை பாஜக எதிர்க்கிறது. நாங்க என்ன சொல்றோம்னா, மதரசாவோ மசூதியோ நீ தொழுகை நடத்தினால் குரான் சொல்லி கொடுத்தால் அதுக்கு அந்த நம்பிக்கையில் உள்ளவர்கள் கொடுக்கணும். பிற சமயத்தினுடைய வரிப்பணம் தேவையில்லை, அது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாம இஸ்லாமிய மக்களுக்கு 3,820 கோடி ரூபாய்களை இந்த பட்ஜெட்ல பாரத பிரதமர் ஒதுக்கி இருக்கிறார். எதுக்கு? கல்வி அறிவுல முன்னேறணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பெண்கள் சுயதொழில முன்னேறணும், அவர்களுக்கு வங்கி கடன் இலகுவா கிடைக்கணும். அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு ஹஜ் புனித யாத்திரை போவதற்கு வந்து தனியாகவே போகலாம்னு சொல்லுது. அவங்களுடைய வாழ்வினுடைய இறை நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹஜ் பயணத்துக்கு போகும்போது அவர்கள் முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருட்கள்லாம் வாங்கணும், அதற்காக வந்து இத்தனை ரியாலை பிடித்துக் கொள்வோம், பல ஆயிரம் ரியாலை பிடித்துக் கொள்வாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த மக்கள் போறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லி இந்த பிடித்தம் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார். இதெல்லாம் வந்து சாதனையா உங்க கண்ணுக்கே தெரியாதா? அப்ப பிரதமர் வந்து பெண்களுடைய முன்னேற்றம், முத்தலாக் என்று சொல்லி காலமா பெண்களை வந்து தலாக்னு நடுரோட்டை நிக்க வச்சிங்க. அப்படி முடியாது, முத்தலாக் என்பதை தடை செய்து விட்டேன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா? சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன பார்க்கறாங்கன்னா, பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும், பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், இஸ்லாமிய மக்கள்
பெரிய IAS IPS நல்ல கல்வி பெற்றவர்களா, நல்ல வேலை வாய்ப்பு மிக்கவர்களா, தேசப்பற்று உள்ளவர்களா, இராணுவத்திலும் இதே போன்று பல்வேறு துறைகள் அவர்கள் முன்னேற வேண்டும். அதற்கான முக்கியத்துவத்தை நாங்கள் தருகிறோமே தவிர மசூதிக்கும் மதரசாவுக்கும் காசு தர மதவாதத்தை பாசிச வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். அது திமுக செய்யும். திமுக தான் ஒரிஜினல் பாசிஸ்ட். ஐயா ஸ்டாலின் தான் ஒரிஜினல் பாசிசத்தை சொல்லுகிறார். இவர்களை ஒழிப்பதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கு களமாடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா மதத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து அனைத்து மதத்தையும் மதிக்குமே தவிர ஒரு மதத்திற்கு ஆதரவு என்று சொல்லி இன்னொரு மதத்தை நசுக்கக்கூடிய வேலையோ இழிவுபடுத்தக்கூடிய வேலையோ பாஜக செய்யாது. அது திமுகவின் வேலை. இந்து மக்களை இழிவுபடுத்துவது அவருடைய அஜெண்டாக்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த அஜெண்டாவையும் அராஜகத்தையும் அடித்து உடைப்பதற்குத்தான் நாங்கள் நிற்கிறோம். ஓகே, அந்த சட்டப்பேரவை தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து மைனாரிட்டி பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு. சமீபத்தில் திறந்த அந்த ஹஜ் பயணம் இல்லை, அது ஒன்று. ஸோ இரண்டாவது பார்த்தோம்னா அந்த கிறிஸ்துமஸ் விழா. இப்போ விஜய் வந்து ஒரு முன்னிறுத்தி போகிறாங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு சிறுபான்மை முகமாக பார்த்துருவாங்க. ஸோ சிறுபான்மை மக்கள் அவர் சைடு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து சீக்கிரமே வந்து இவங்க வந்து கிறிஸ்துமஸ் விழா அறிவிச்சிருக்காங்க திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் பெருவாரியான பாஜக ஆதரவாளர்கள் வைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? ஸோ மைனாரிட்டி கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்களா திமுக? திமுக கண்டிப்பாக கிறிஸ்துவர்களை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்பால் ஹிந்துவாக இருந்து சர்டிபிகேட்ல கூட ஹிந்து என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சபையில் போய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் சொல்றார். ஒன்று அவர் உண்மையாக சொல்லுவதா இருந்தா அவர் பேர்ல இருக்கிற ஹிந்து என்ற அந்த சமய நம்பிக்கை எடுத்துட்டு அவர் கிறிஸ்துவன் போட்டுக்கிட்டா இந்த யோக்கியன் கரெக்டா பேசுறாரு அப்படின்னு நாம சொல்லலாம். அல்லது அந்த மக்களாவது புரியணும், இவர் நம்மளை கிறிஸ்துவன் ஆயிட்டேன்னு அவர் சொல்றாரு, ஆனா இந்த ஆள் பொய்யா பேசுவாரு. கிறிஸ்துவர்கள் என்ன புரியணும்னா இவர் வந்து சங்கிகளுக்கெல்லாம் எரியணுன்றதுக்காக ரொம்ப போல்டா சொல்றாரு, இவர் கிறிஸ்தவரை மதம் மாறிட்டாரு அப்படி நம்புறதா, அல்லது இவர் இந்த நீட்டு தேர்தல நான் உடனே தேர்வை ரத்து செஞ்சிருவேன் அதுக்கு ஒரு தந்திரம் வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தினாரு, அப்படி நம்மளையும் தந்திரமா ஏமாத்த போறாருன்னு கிறிஸ்தவர்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா இது அசிங்கமா இல்லையா? ஒரு மதத்தின் வாக்குகளை பெறுவதாக முடிவு செய்துவிட்டு நான் அந்த மதத்துக்கே மாறிட்டேன்னு சொல்றதா இருந்தா நீங்க யோக்கியனா இருந்தா ஹிந்துன்றதை எடுத்துட்டு கிறிஸ்துவர்னு போட்டுக்குங்க. அப்போ உங்களுடைய வார்த்தையில் உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அந்த மக்களை எதுக்கு ஏமாத்துறீங்க? இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் தொப்பி போட்டு கஞ்ச குடிச்சு நானும் இஸ்லாமியர்களோடு ஒன்றோடு ஒன்று, நான் உங்களுடைய மதத்தை நம்பிக்கிறேன் நேசிக்கிறேன், நானும் என்ன செய்யறேன் இஸ்லாமியர் மாதிரி நோன்பு வைப்பேன், நான் உங்களை மாதிரி தொழுகை நடத்துவேன், ஏன் இதெல்லாம் பண்ற? உங்களை யாரையா அப்படி சொன்னா உன் நம்பிக்கை அதுவா? நீ ஏன் எங்களை ஏமாத்துற? நாங்க என்னைக்காச்சும் போய் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் இந்துக்களுடைய தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுகிறோமே தவிர நாங்கள் ஒரு கோவில்ல போய் கையெடுத்து கும்பிட்டு கடவுளே அப்படின்னு நான் சொல்லுவோம்னா சொல்லவே மாட்டேன். நான் பல கோவில்களுக்கு போறேன். என்ன பல கட்சிக்காரர்கள் பிரதமருடைய அந்த நீண்ட ஆயுளுக்காக பல இடத்துல பிரார்த்தனை செய்யும்போது என்னை கூட்டிட்டு போறாங்க. நான் கோவிலுக்கு போறேன். அவர்கள் தீபத்தை காட்டும் பொழுது அந்த தீபத்துல எல்லோரும் மரியாதை செலுத்தும் பொழுது நானும் இப்படி எடுத்து நெஞ்சில வச்சுக்கிறேன்னு தவிர அங்க இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகளை நான் வணங்குவதில்லை, நான் வணங்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை அப்படி உருவத்தை வணங்குவது கிடையாது, அருவத்தை வணங்கக்கூடியவன் நான். ஆனா என் இந்து தொப்புள் கொடி உறவுகளோடு போகும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய பண்பாட்டை, அவர்களுடைய வழிமுறைகளை நான் மதிக்கணும். ஏன்னா என் முன்னோர்களும் இந்துக்கள் தானே, என் முன்னோர்கள் அரேபியர்கள் இல்லையே. அப்போ ஒரு கோவிலுக்கு போனால் அவர்களுடைய வழிபாட்டு முறையை நான் எவ்வாறு மதிக்கிறேனோ, இஸ்லாமியர்களிடத்துல வரும் பொழுது இந்துக்கள் நீங்க பாருங்க, ஒரு குரானை திருக்குரான் கொடுத்தா முஸ்லீம் கூட கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பிடிப்பான், ஆனா இந்துக்கள் ஐயோ பத்திரமா பிடிப்பாங்க. ஏன்? அது ஒரு புனித நூல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, பைபிளை கொடுத்தா ஒரு புனிதமா கருதுறாங்கல்ல. அப்ப இந்துக்கள் நம்மை மதிப்பது போன்று நாம அவர்களை மதிப்பதனால என்ன கேடு வந்துட போகுது? எதுவும் வராது. நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர், அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு முருகன் கோவில் இருக்கு, ரத்னகிரி முருகன் கோவில். அங்க போய் அன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் அதே போன்று ஐயா ஸ்டாலின் வந்து ஆன்மீகத்திற்கு எதிராகவே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, கடவுளே அவருக்கு நல்ல புத்தி கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணலாம், நீங்க சட்டமன்றத்துடைய பொறுப்பாளர் நீங்களும் வரணும்னு சரிங்கன்னு போயாச்சு. அங்க நாங்க போய் அந்த முருகர் கோவில்ல எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க, நானும் அமர்ந்திருந்தேன். பிறகு தீபம் எடுத்துட்டு வந்தாங்க, நான் தீபத்தை தொட்டு நான் நெஞ்சில் வைத்துக் கொண்டேன். தீபம் என்பது அது கடவுள் கிடையாது, தீபம் என்பது அது ஒரு ஒளி. அதை தாண்டி திருக்குரான் சொல்லுகிறது அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்லர், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் ஒளியாக இருக்கிறான். அப்ப இறைவனை பற்றி பேசும்பொழுது அவன் ஒளிமிக்கவன், ஒளிமயமானவன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த தீபத்தை எடுத்து நெஞ்சோட வச்சுக்கிட்டு இந்துக்கள் அந்த தீபத்தை தொட்டு இப்படி பண்றாங்க, இல்லை கும்பிடுறாங்க, அது அவர்களுடைய வழிமுறை.
இது போயிட்டு வந்ததுக்கு வேலூர் இப்ராஹிம் காஃபிராக மாறி போய்விட்டார், வேலூர் இப்ராஹிம் இஸ்லாத்தை விட்டே வெளியே போய்விட்டார் அப்படின்னு வாய்களியே பேசுறானுங்க. அதே இஸ்லாமியர்கள் நான் முடிச்சுக்கிறேன். அதே இஸ்லாமியர்கள் அசிங்கமா என்ன கமெண்ட் பண்றவனுங்க அடுத்த நாள் சோளிங்கர்ல இருக்கிற நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு ராணிப்பேட்டையுடைய காவல்துறை எஸ்பி ஐமன் ஜமான் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஆய்வு செய்ய நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போறாங்க. அங்க போன உடனே அந்த இடத்துல பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் நீங்க வந்துட்டீங்க பூஜை நடக்கிற நேரத்துக்கு, எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. அவங்க நேர போனதுமே அந்த புனித தண்ணீர் ஒன்று கொடுக்குறாங்க. அதை எடுத்து என்ன செய்யணும்னு அவங்க கேட்குறாங்க. முகத்தில் தடவிக்குங்க, சந்தோஷமா முகத்தில் தடவிக்கிறாங்க. தடவிக்கிட்டு அவங்க அந்த தீபத்தை காட்டுறாங்க. அதை அவங்க வந்து மரியாதை செய்துவிட்டு பிறகு அவங்க டியூட்டியை பார்க்க போறாங்க. அதுக்கு இஸ்லாமிய நபர்கள் பெரும்பாலும் என்ன போறாங்கன்னா மத நல்லிணக்கம். என்னடா பைத்தியக்காரன், திமுக ஆட்சியில ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐமன் ஜமான் அவர்கள் நரசிங்க பெருமாள் கோவில்ல போய் அவர்கள் செய்யக்கூடிய அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு தான் இஸ்லாமியர் என்றாலும் அந்த நேரத்தில் இந்து மக்களுடைய மனதையும் அவருடைய அன்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையில ஐமன் ஜமான் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கிறார் என்றால் அவர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்ததுனால அவர் புரிந்திருக்கிறார் இந்து மக்களோடு எப்படி நல்லிணக்கமா இருக்கணும். இங்க இருக்கிற மக்கள் கடந்த காலத்தில் அப்படி நல்லிணக்கமா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நல்லிணக்கத்திற்கு எதிராக மதவெறியும் இஸ்லாமிய அடிப்படைவாதமும் அதிகமானதுனால இன்றைக்கு ஐமன் ஜமானையும் சில பேர் வெறுக்கிறார்கள், வேலூர் இப்ராஹிம் வெறுக்கிறாங்க. ஆனால் ராணிப்பேட்டையினுடைய எஸ்பி ஐமன் ஜமான் அவர்களா இருக்கட்டும், வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக இருக்கட்டும், எங்களுடைய பார்வை என்பது இந்துக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம், இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை மதிக்கிறோம். அதே வேளையில் நாங்கள் அந்த கடவுளை வணங்கக்கூடியவர்கள் அல்லன்ற இவ்வளவு தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன். ஆனா கொடுமையிலும் கொடுமை இந்த ஜவாஹிருல்லா போன்றவர்கள் மதவாதம் பேசுறவங்க, ஐயா ஸ்டாலின் அவருடைய மனைவி காலில் விழுவாத குறைய போய் கும்பிடு போட்டு கீழே நீங்க குனிகிறீங்களே, இதை விட வேலூர் இப்ராஹிம் தன்மானம் மிக்கவனாக யாரிடத்திலும் தலை வணங்காமல் நெஞ்சை நிமிர்த்தி நான் ஒரு இஸ்லாமியன் என்ற அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டு என் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறேன்னா அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய வழிமுறை. நாங்கள் அனைவரையும் சமமாக பார்க்கிறோம், பாரத தாயின் பிள்ளைகளாக பார்க்கிறோம், எங்களிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பற்றி ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.